நான் என்றும் எங்களுடைய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். திரும்ப அதையே சொல்கிறேன். நான் பெரிதும் மதிக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எழுதி இயக்கி நடித்த படையாண்ட மாவீராவினுடைய பத்திரிகையாளர்கள் பார்வைக்கான காட்சி நடந்து முடிஞ்ச நிலையில் என்னை மனமுகந்து ஒரு சிலர் கட்டி பிடித்து கண்ணீரோடு வாழ்த்திய எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கும் ஒரு பெருநெகிழ்வோடு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறதுங்கிற இந்த நிலையில் படைப்பு நான் முன்னாடி பாடல் வெளியீட்டின் போதும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் சொன்னது தான், ஒரு படைப்பை நேர்மையாக சத்தியத்தில் நின்று ஒரு அறத்தோடு எடுக்கிறது தான் ஒரு படைப்பாளினுடைய வேலை. அப்படி எடுக்கும்போது நான் முன்னாடி ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு படைப்பாளிங்கிறவன் ஒரு தாயை போல் இருக்கணும். பச்சை குழந்தையாக இருக்கும், மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் பச்சளை சாப்பிட்டு தன்னுடைய பாலின் மூலமாக அந்த குழந்தையை குணப்படுத்துவாள் தாய். அதுக்கு ஈடு இணை இல்லை, கடவுளுக்கு மேலானவள். ஒரு படைப்பாளியும் அப்படி தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த படைப்பை நான் உயிராக நேசிக்கிற என்னுடைய மண்ணுக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் மனித குலத்துக்காகவும் செய்யப்பட்ட படைப்பு தான் படையாண்ட மாவீரா. காடுவெட்டி குரு அவர்கள் வாழ்ந்த அந்த உன்னதமான வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும். அதுக்கு காரணமானவர்களுக்கு இந்த படைப்பை செய்ய தூண்டின அல்லது ஒரு கரை பூசி காயப்படுத்தி இந்த படைப்பு வர காரணமாக இருந்தவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி நான் சொல்லணும்னா, இந்த படைப்பை விகே ப்ரொடக்ஷன் சார்பாக ஓடி ஓடி நீ வந்து போராடி வழக்குகள் சிறை சிக்கல்களோடு சுற்றிட்டு இருக்கிற சந்தனக்காடு மாதிரி ஒரு படைப்பு செஞ்சுவிட்டு பல ஆண்டுகளாக மகிழ்ச்சி பண்ணிவிட்டு பல ஆண்டுகளாக இப்படி சுற்றிக்கிட்டு குடும்பத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னையும் வருத்திக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்க. அதனால் வான்னு இழுத்து வச்சு இந்த படைப்பை கட்டாயப்படுத்தி கூடவே தோளோடு தோள் நின்று இந்த படைப்பை செஞ்சு முடிக்க காரணமானவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஐயா சரவணராஜா, அவர்களுடைய மகன் நிர்மல் சரவணராஜா, என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம், குரல் அமுதன் சகோதரன், என்னுடைய சகோதரன் குரல் அமுதன், ஐயா கிரியாடெக் பாஸ்கர், ஐயா உமாதேவன் அவர்கள், இன்னொரு சகோதரி வரல, அவங்க தான் தொடக்கத்தில் 25 ரூபா எடுத்து கொடுத்து இந்த பணம் எனக்கு திரும்பி வரணுங்கிறது இல்லை, இந்த படம் திரையரங்குக்கு வரணும்னு அவருடைய பரமேஸ்வரி அவர்களுடைய கணவர் குமரேசன் அவர்கள், அது மட்டும் இல்லை எண்ணற்றவர்கள். வழியில் ஒருத்தர் நாங்கள் பணத்துக்காக நாங்கள் ஒரு படம் எடுத்து போகிறோம், வழியில் எங்களை கூப்பிட்டு மீன் சுருட்டி பக்கத்தில் காரில் வந்தவங்க நிறுத்தி என்னென்னா இதுமாரின்னொன்னே வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு சாப்பிட வச்சு 50,000 ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதோடு சேர்ந்து அவருடைய மகன், அவர் அன்பழகன், அவர் மகன் பெரிய பள்ளிக்கூடம் பெரிய கல்யாண மண்டபம்லாம் நடத்துகிறாங்க. நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். ஏன்னா மீன் சுருட்டி கங்கை கொண்ட சோழபுரம்லாம் ராஜேந்திர சோழனுடைய பெரிய பட்டறை, அங்கே இருக்கிற ஆயுதகளும் இதெல்லாம் அந்த வழி வந்த கூட்டம். அது நீண்ட நெடுங்காலமாக எங்கள் வீட்டில் ஒரு வாள் இருக்குது, அதை வந்தால் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சேன். என்னமோ தெரில, உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு தோணுதுன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அப்படியெல்லாம் பணமும் கொடுத்து எங்களோட தோளோட தோள் நின்று தருமபுரிக்கு போன போது 1000 மாணவர்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வகுப்புக்காக வந்தவங்க. உடனே அவங்கள்ட்ட இருந்த 100 ரூபாயை கொடுத்து அழுக்கும் ஒரு கசங்கின நோட்டுமாக 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த படைப்பை நீங்கள் உயிரோட்டமாக கொண்டுட்டு வரீங்க, நம்பிக்கை இருக்குது, சந்தனக்காடு பார்த்தோம்
அதனால் இந்த படைப்பை கொண்டுட்டு வாங்கன்னு தொடக்கத்தில் கொடுத்த போது, அந்த வாங்கும்போது நான் கண்கலங்கி கையெடுத்து கும்பிட்ட போது அவர்கள் கைத்தட்டின அந்த அந்த நிலை இருக்குல்ல, அந்த சிலிர்ப்பு இருக்குல்ல, அந்த நன்றி இருக்குல்ல, அது இந்த படைப்பை நான் இயக்கிறதுக்கு, நான் ஓடுறதுக்கு ஒரு பெரும் உந்து சக்தியாக, எரிபொருளாக, இப்படி எண்ணற்றவர்கள். ஆக இப்படியெல்லாம் இதுதான் 3 ஆண்டுகள் இதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வெளியே வந்திருக்குது. உள் மனசில் படுறதெல்லாம் பேசுனா எவ்வளோ பேர் காயப்படுவாங்க. இந்த படைப்பு வரவே கூடாது, வந்துடவே கூடாதுன்னு இந்த நொடி வரைக்கும், நாளைக்கு காலையில் வரைக்கும், திரையரங்குக்கு வர்ற வரைக்கும் தவிக்கிற எத்தனையோ இதயங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு உழவிக்கிட்டு இருக்கு. எது வந்தாலும், எத்தனை படைகள் வந்தாலும், நான் போராட்ட காலத்தில் நிற்கிறது போல தான் அத்தனை தடைகளையும் தகர்த்து இந்த மண்ணுக்கு என்ன செய்யணுமோ, அது தரையிலையாக இருந்தாலும் திரையிலையாக இருந்தாலும் படைப்பு செய்கிற இந்த பயணத்தில் நீங்களும், உங்களோட நானும், என்னோட நீங்களும் போராட்ட காலத்திலும் சரி, படைப்பு காலத்திலும் சரி இந்த பயணமாகிட்டு இருக்கிற இந்த நிலையில் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். கேள்விகள் அம்பு ஈட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு விளையாட்டு தானே, கேளுங்க. இல்லை இருக்கட்டும், அது முதல் கேள்வி, சகோதரனுடைய கேள்வி. சரி, இப்போ இல்லை 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 இருங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உரிமையோடு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். 2.5 மணி நேரம் இந்த அரங்கத்தில் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்க. இது ஒரு சாதி வெறி பிடித்த படமாகவோ அல்லது ஒரு தனிச்சமூகத்தை மட்டும் கொண்டாடிட்டு தமிழ் சமூகத்தில், தமிழர் குடிகளில் இருக்கிற வேறு யாராவது ஒரு குடிகளை அவமானப்படுத்துகிற படைப்பாவோ அல்லது தமிழ் சமூகத்துக்கு மாண்புக்கான எதிரான படைப்பாவோ உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இது உண்மைன்னா நீங்கள் உரிமையோடு கேட்டுக்கிறேன், நீங்கள் கைத்தட்டி அதுக்கான பதிலை சொல்லலாம். அப்போ என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் வன்னியரசுக்கு இதன் மூலமாக நான் சொல்கிறேன், என் தந்தையினுடைய உயிர் நண்பர் தொல்காப்பியன் அவர்களுடைய மகன், ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய மகன் தோழர் திருமாவளவன் எனக்கு நண்பர். சினிமா திரைத்துறைக்கு வந்த காலத்திலேருந்து சொல்கிறேன், வன்னியரசை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஒரு கலையை, ஒரு படைப்பை, ஒரு குழந்தை போல இருக்கிற, பிறந்து விழுந்த தொப்புள் கொடி கூட அறுக்காமல் பிறந்து விழுந்த ஒரு குழந்தைய கழுத்தில் கால் கட்டை விரலை வைத்து நசுக்குவதை போன்றது இது போன்ற அநாகரிகமான செயல். அதனால் இதெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள் தங்களை திருத்திக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி படம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு நடத்துகிற செந்தில் அவர்கள் நடத்தின அந்த செந்தில் அவர்கள் நடத்தின அந்த விமர்சன கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு சாதி மறுப்பு திரைப்படைப்புன்னு பேசினவர். தலைவர் பிரபாகரன் அவர்களை இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு, திரு சீமான் அவர்களும் வன்னியரசு அவர்களும் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாறி மாறி தலைவர் உங்களுடைய வன்னிக்காடை மொத்தமாக கேட்குறாருன்னு சொல்லி இந்த 2 பேரும் வாங்கிட்டு போய் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்து 18 ஆண்டுகளாச்சு. ஆக அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் பரிசுத்தமாக, ஒரு ஆத்மார்த்தமாக என் மண்ணுக்காக நிற்கிற நிலையில் என் மேலெல்லாம் கரபூசி ஒரு காலமும் எவரும் இங்கே உச்சத்தை தொட முடியாது, அல்லது நீங்கள் உன்னதமானவர்கள்னு காட்டிக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த உள்மனசிலேருந்து பேசுனாங்கிறது வன்னியரசு அவர்கள் மட்டும் இல்லை. காலம் வரும்போது யாராக இருந்தாலும், படைப்பாக இருந்தாலும் நேர்லையும் நான் தோல் உரிப்பேன். அதனால் நீங்கள் திரைக்கலைஞர்களை போய் ஏங்க இதுக்கு பண்ணீங்கிறது, நடுராத்திரியில் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பச்சை இந்த படைப்பின் உன்னத கலைஞர்கள்லாம் போய் எழுதி அவர்கள் பதறி அடித்து என்கிட்ட அனுப்பி இப்படியெல்லாம் இருக்க எப்படிங்க தொடர்றதுன்னு கேட்குறதெல்லாம் ஒரு கொலை நடுங்குதலுக்கான, ஒரு அறத்தை அடியோடு அறுத்து எறிவதற்கான நிகழ்வுகள். அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, பாவம். இல்லை அதெல்லாம் சும்மா இருங்க. ஒரே ஒரு விஷயம்,
அப்படியெல்லாம் வந்து படத்தை போட்டால் அடித்து நொறுக்குவேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆளுமையும் இல்லை, ஆண்மை உள்ள மனிதர்களும் இல்லை. அப்படி வந்தால் அவன் அந்த இடத்த விட்டே நவர முடியாது. அது வந்து அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஊத்தங்கரையில் நீங்கள் காடுவெட்டி குரு அவர்களுடைய படைப்பை நீங்கள் திரையிடலைன்னா எந்த படத்தையும் திரையிட முடியாதுன்னு அங்கே போய் முற்றுகையிட்டு மதியத்துக்கு மேலே ஒரு பெரிய சிக்கல் உருவாச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து அநேகமாக அந்த திரையரங்கம் கிடைக்கும். அப்படி ஒரு போராட்டம் நடக்குமே ஒழிய இதை வந்து போட்டால் என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை. ஏங்க நான் ஆட்டோ சங்கர் சந்தனக்காடு எடுத்தவங்க. ஏங்க திரைன்னா எல்லாம் ஒன்று தான், தரைன்னா எல்லாம் ஒன்று தான். அங்கே படைச்சிட்டு தான் இங்கே நடந்திருக்கேன். அதனால் ரெண்டாவது ஒரே ஒரு விஷயந்தான். நான் ஒன்றே ஒன்று என் வாழ்க்கையில் பார்த்து சொல்கிறேன். சந்தனக்காடில் மிருகத்தோடு மிருகமாக நின்ற வீரப்பன் மனிதனாக வாழ்ந்தார். மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தண்ணி மிருகமாக நடந்து கொண்டுச்சு காவல்துறை காட்டு மிராண்டிகள். இதை வந்து நான் படைப்பு செய்யும்போது உள்ளேயே என்னை கொள்வதற்கான வேலைகள் நடந்ததெல்லாம் சொல்லப்பட்டது. அதையும் மீறி உள்ளே போய் நான் படப்பிடிப்பு செய்யும்போது காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ இரவுகள் கூட நாங்கள் படப்பிடிப்பு நடத்திருக்கோம். அதுபோல் முடிச்சுட்டு வரும்போது இங்கே எனக்கு கடுமையான எதிர்ப்புலாம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் கூட, ஏன்னா நம்ம படைப்பில் அவர்கள் செஞ்ச தவற சொல்லலாம், காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ ஆள்பவர்களையோ, ஒரே ஒருவர் கூட என்கிட்ட அலைபேசிலையோ நேர்லையோ நீ எப்படி செய்ய முடியும், உனக்கு அவ்வளோ பெரிய திமிரான்னு ஒரே ஒரு வார்த்தை கூட பேசலை. மாறாக காவல்துறையில் சில பேர் கொஞ்சம் பார்த்து திட்டுங்க, கொஞ்சம் கம்மியாக திட்டுங்க, பொண்டாட்டி சோறு போடும்போது நம்மட்டு சிரிக்கிறாங்க, சந்தனக்காடு பார்த்தேன் உங்கள் லட்சணம்லாம் தெரியும்னு கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் அப்படி எந்த நிகழ்வும் இல்லை. அதாவது எல்லாருக்குமே நான் அழைப்பு விடுத்தேன், திரும்பவும் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக இன்னும் அவர்கள் படைப்பு பார்க்கல. அதனால் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்திற்கும் நான் அழைப்பு விடுத்திருக்கேன். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன். சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன். இதெல்லாம் பலமுறை. ஆனால் அவங்க வேறு ஓட்டத்தில் இருக்காங்க. இன்னும் கூட நான் சொல்கிறேன், என்னுடைய சகோதரர் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் படம் பார்க்கணுன்னாலும் கூட நான் அதற்கும் ஏற்பாடு செய்வேன். நான் அம்பானின்னு சொல்லலையே, உங்களுக்கு உங்க காதில் அம்பானின்னு விழுந்ததா தம்பானின்னு விழுந்ததா? இல்லை உங்களுக்கு புரிஞ்சதில்லை, புரிய வேண்டியது எல்லாம் புரிஞ்சதில்லை. இல்லை ஒரே ஒரு விஷயம், சென்சாரில் நாம் பட்ட பாடு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமே அப்படி பட்டிருக்க மாட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனால் ஒரு விடயம் என்னென்னா, நான் படைப்பை காட்டினதுக்கு பிறகு அவங்க ஆடியோவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடியோ வெளியீட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. நீ படத்தில் கலவரம் பண்ணியிருந்தீங்கன்னா நாட்டில் கலவரம் நடக்கு, எவன் தடுக்கிறது அப்படின்னாங்க. இதுக்கே நீ சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு அதுக்கு படம் பார்த்து தப்பாக இருந்தால் படத்தையே பேன் பண்ணுங்கன்னு. அப்படியான கடுமையான வாக்குவாதம். ஒரு கட்டத்தில் அவங்க படம் பார்த்துட்டு அவங்க சொல்லி தான் சமர்ப்பணத்தில் காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை முதல்லையும் பின்னாடியும் போட்டேன். ஏன்னா இந்த நேர்மைக்கு மேலாக ஒருவர் படைப்பு செய்ய முடியாது. உண்மையாக இருந்திருக்கீங்க இந்த படைப்பு. என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஆனந்த ஜூனியர் விகடனில் தொடராக வந்திருக்கு, எடுத்து காட்டுங்கன்னு. ஒருவேளை ஜூனியர் விகடனில் வந்த தொடர் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டது. அது அந்த தொடர் இல்லைன்னா நான் கூட பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் கூட நானும் விட போகிறதில்ல, அவங்க விடலைனாலும் நான் திரும்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் இந்த படை நடத்தின அவர்களுடைய முன்னோர்களும் இந்த படைப்பு சம்மந்தப்பட்ட அந்த படையாண்ட மாவீரான்னு சொன்னதுமே உலகம் பூரா அவன் போய் சண்டை போட்டுவேன், போகிற இடத்துல எல்லையில் பூ கொடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் தடையை உடைச்சிட்டு போய் எல்லையை விரிவாக்கி இந்த இனத்துக்கான ஒரு பேரரசை உருவாக்கின கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான கூட்டம்.
எல்லாரும் தான் அந்த படையில் நின்னாங்க. அதுக்காக ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் படை ஆட்சிங்கிற அந்த பட்டத்தை சுமந்து வாழ்ந்து அந்த மண்ணில் உள்ள நுழைய வந்த அத்துமீறின வந்த கூட்டத்தை அடித்து நொறுக்கி